வேலுமலை வேட்டக்காரன். நீ வேட்டக்காரன், நானும் வேட்டக்காரன். சாத்தியம் போட்ட சன்னியாசி பூண்டு உண்டு. சரி, ஏன் கண்டவனே? அப்பா சனையே சரி, அம்மா சடச்சி அண்ணன் கணவனே தம்பி மணிகண்டே. என் குடும்பம் பெரிய தாதா குடும்பம். பெரிய குடும்பி. தாதா தாத்தாவா? தாதாயா? உலக மக்களுக்கு மாறி வரக்கூடிய வள்ளல். அப்படியா? ஆமா. சரி, நாங்க வந்து அப்படி கிடையாது. சரி, நாங்க வந்து இந்த குறிஞ்சி நிலத்துக்கே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். தலைவரே எங்க அப்பா தான். எத்தனை வீட்டுக்கு? எங்க அப்பா 5 பீத்த குடிச்சு 5 பீத்த குடிச்சு தலைவர் தலைவனா? எங்க அப்பா நம்பி, எங்க அம்மா நன்றி மோகினி. சரி, அவருக்கு பிறந்தது 7 பேரு. பிறந்ததா? ஆமா, அதே. சரி, 7. நான் எங்க அப்பா நானும் காட்டுல வேட்டைக்கு போனோமா. சரி, போகையில காட்டுக்குள்ள குவா குவான்னு ஒரு சத்தம். குவாரி அடிச்சா? குவா குவா. சரி, போய் பாக்குறேன் பொம்பளை அப்படி நினைச்சு பாருங்க, குழந்தைய பார்க்க பாருங்க கொண்டு. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வார்த்தை ஒன்று பதம் பல, வார்த்தை ஒன்று அர்த்தங்கள் பல. சரியா? செய்தி பாவனை. தாவணியா? அதான் உன் நோக்கம் தாவணி மல்லாக்கு. என்ன இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லை. நான் உண்மையை சொல்லிட்டேன். அதாவது தவறே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய பாவனை, பார்க்கக்கூடிய விதம். சின்ன பிள்ளை குப்பரை கொடுத்தா மூச்சு போங்க. ஆமா, சின்ன பிள்ளை கூட விட மாட்டாங்க. அதெல்லாம் வளர்க்க நிறைய சொல்றேன். கண்டிப்பா இருந்தாலும் கூட சரி, இந்த குழந்தைய 10 கொண்டாந்து பத்திரமா பாதுகாப்பா வளர்த்துட்டேன். வளர்த்து பாருங்க. இப்ப பருவ மாட்டேங்குது. எங்களுக்குன்னு ஒரு சில குணாதிசயம் உண்டு, பழக்க வழக்கம், பாரம்பரியம் உண்டு, பண்பாடு. சரி, அந்த எங்க குல வழக்கப்படி ஆண்கள் ஒழுது பயிரிடுவது, பருவமடைந்த பெண்கள் வந்து திணைவனத்தை காக்குறது எங்க குல பண்பு. அது மாறாம இந்த வனத்துல வந்து கொய்யக்கூடிய பருவத்துக்கு வந்துச்சு திணை. சரி, அத வந்து பறவைகள் பூரா வந்து கொய்துட்டு போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இந்த வனத்துக்குள்ள ஒரு பரணை வச்சு பரனுக்கு மேல இந்த அன்னச்சியை பாதுகாப்பா கையில் கவனம் கொடுத்து வரக்கூடிய பறவைகளுக்கு சேதாரம்னா வரட்டு சொல்லிட்டு, நீங்க பறவைக்கு காவலா, இடத்துக்கு காவல்காரங்களா, தங்கச்சி காவலா? ரெண்டுமே இல்ல. ரெண்டுமே இல்லையா? உண்மையை சொன்னா ஏதாவது ஒண்ணு வேணியா மனிதனுக்கு? மேலே கீழே பள்ளமேடு இன்பம் துன்பம் பகல் இரவு ஏதாவது ஒண்ணு இல்லையா? அந்த துணைக்க கூடாது. நீங்க கேட்ட ரெண்டு இல்ல. சரி, நான் இருக்கிற என் தங்கச்சி கூட ஒரு பொம்பளை பிள்ளை. சரி, அந்த புண்ணிய பேர் சரியா ஊருக்குள்ள வந்து என்ன சொல்றேன், என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிறேன், என் தங்கச்சி துணைக்கிறேன்னு ஊருக்குள்ள சொல்றது. சரி, ஆனா உண்மை அது இல்ல. அந்த கூட ஒரு கொடுத்தாங்க நல்லா பொழுக்கு பொழுக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல. சரிங்க, உங்க சைஸுக்கு. நீ சின்ன இருக்கியோ? ஆமா, நான் சின்ன. ஆமா, சரி. அந்த புள்ளையே எப்படியாவது சரி வெட்டிடுவோம். சரி ஒண்ணுல லோன்னு நாயோட கேவலமா பொம்பளை நோக்கத்துல இருக்க. சரி, பரவாயில்ல. நாயோட கேவலமா நானும் தேடி வந்தது பொம்பளை பிள்ளைங்க. பார்த்தாலும் நீங்க ஒரு நோக்கமா தேடி வந்தது பெண். நான் எப்படி வந்தனோ நான் தேடி வந்தது வள்ளி உன் தங்கச்சி. இப்ப நீங்க விட்டு இல்ல. ஆமா, இப்ப எப்படி உள்ள போகுது உள்ள விட்டு. சரி, மறுபடியும் ஒரு தடவை உள்ள விட்டு பாருங்க. இல்ல இப்ப வந்து மான் ஓடிச்சு உள்ள விட்டாங்க, தாக்கல விட்டாங்க. அதே மாதிரி மறுபடியும் உள்ள விட்டு பாருங்க. மறுபடியும் அப்புறம் பாத்து எதுவும் அப்புறம் பாத்துக்கிறோம். யாராங்க வேடரே எங்களுக்கு வந்து தேடுவா, யாராங்க வேடரே எங்களுக்கு வந்து தேடுவா, இருந்த மனதில் அந்த கையில
இது வள்ளியா? இது வழி இல்ல. இதுதான் உங்களாட்டம் சொல்லி உங்க தங்கச்சி. போதுமண்ட. இதுதான் உங்க தங்கச்சி. ஒப்பனை ஆடை அலங்காரம் ரொம்ப சோமா இருக்கு. உடம்பு உங்களுக்கு சாமா இருக்கு. நீதான் சரி பண்ண. சரி மாப்பிள்ள, எப்போ உங்களுக்கு ஆடியதோ உங்கள் நான் தேடி வந்தது. நான் சொந்தமாக போறது என்னுடைய ஆள் வள்ளி. என்ன செய்ய? என்ன செய்யணும் கூப்பிடுறேன் இல்லையா? உனக்கு என்ன வேணும்? அந்த பிள்ளை நான் கூட்டு போற சன்மானம் வேணுமா? என்ன வேணும்? நேரடியா புரோக்கர் கமிஷன் அப்படியே கேக்குறேன். இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சது எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி. என்ன செய்வீங்க அப்படின்னா நான் கேட்கிற காரணம் சரி, காலையில ஆளுக்கு ஒரு பாதி. எனக்கு தொடர்பே இல்லாதவங்க சொல்றது. தொடர்பு ஏற்படுத்திக்க வேண்டிய ஐயா நேற்று கூட சொன்ன ஒரு மதுப்பிரியர் என்ன கேட்டா அப்படின்னா மதுப்பிரியர் சங்கத்துல இருந்து வர்றேன். எங்களுக்கு எப்படி 108 அதே மாதிரி 1008 வண்டி கொடுங்க. நாங்க மது கொடுத்து ரோட்ல போட்டுக்கிறோம்னா அடையாள அட்டை கொடுங்க. எப்படி பெண்களுக்கு மாத உரிமைத்தொகை இருக்கோ அதே மாதிரி மதுப்பிரியர்களுக்கு எங்களுக்கு உரிமைத்தொகை கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை விட்டார். ஆக மது என்பது எவ்வளவு ஆழமானது, எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற ஒரு செயல் இருந்தா கூட இந்த உலகத்துல ஒரு மனிதன் மது அருந்தல் அப்படின்னா அவனை பெருமையா சொல்லுவோம். ஆனால் தமிழகத்துல ஒரு கிராம மக்களே மது அருந்துவது இல்லை. 10 பொம்பளை பார்த்தா கூட பரவல் செய்யும்போது வெறும் ரத்தமாக்கு. நேற்றைய தேதிப்படி ஒரு பவுன் தங்கத்தோட விலை 66,000 ரூபாய். இன்றைக்கு ஒரு பொம்பளை கல்யாணம் கொடுத்தப்பனா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் வேணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 10 பைசா வாங்காமல் வெறும் வெத்தலமாக கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு பெருமை தமிழகத்தில் ஒரு கிராமத்தை கொண்டு மனிதனுடைய 3வது கண் என்று சொல்லக்கூடிய வீடியோ கேமராக்கள் வீதிதோறும் பொருத்தப்பட்டு ஒரு கிராமம் உண்டு. அப்படிப்பட்ட பெருமை சிவகங்கை மாவட்டத்தை கொண்டு கல்லலுக்கும் மதகுவட்டிக்கும் போற வழியிலே ஆலவிழாப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஊர்ல பார்த்தீங்கன்னா எந்த மனிதனும் மது அருந்துவது கிடையாது, பொம்பளை பிள்ளைக்கு பரவல் கிடையாது. வீடுதோறும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு காரணத்தாலே 1996 இந்த கிராமம் சிறந்த கிராமம், பண்பான கிராமம் என்று மத்திய அரசால் விருது பெறப்பட்டு பெருமை தமிழகத்தை கொண்டு சாராயத்தை பத்தி ஏறிட்டு பேசுறது. சரி, உங்களுக்கு நம்ம விருது கொடுத்துருவோம். நான் கூப்பிடுறேன். தங்கச்சி வாமா. அந்த பிள்ளை தூங்குறதுனால வந்தது வராது தெரியல. அதனால எதுக்கு நடந்திருக்காரு? அவர் முடிச்சுக்கிட்டே இருந்தவர். நாரதர்சியில முடிச்சுட்டு போய் அதுல இருந்து தூங்காமே முடிச்சுட்டு இருந்தவர். என்னன்னா கண்ணு கத்துல காவல்ல இருக்கிறாரா? பகலில் நைட்டுக்கு பகலுக்கு இருக்கும் போது அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ஒரே ஓய்வு வந்ததே ஆகணும். அப்ப அண்ணனுக்கு ஓய்வு இருக்கும் போது நம்ம கவனமா இருக்கணும். அதனால அண்ணனைய பாத்திய வச்சு பார்க்காத மானம் நீங்களே பார்க்கல. நான் எப்படி பார்த்திருப்பேன்? நான் சொல்லிட்டேன் இந்த பக்கம் பாக்கல நோடத்துல வரலைட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு? உள்ள வச்சு சொல்லி அண்ணா உள்ள போயிடுச்சு சொன்னாரா? அவர் விட்டதை நீங்க பாக்கலாங்க. விட்டதை பார்க்கல. சரி அண்ணே வாங்க. அவர் என்ன சொன்னாரு கடைசியா? உள்ள போச்சு மாண்டு உள்ள போச்சு.
அதனால உங்கள்ட்ட கேட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இடத்துக்கு தலைவியை கேட்டுட்டாரா அவரு ஏங்க அவர் புடிச்சிருப்பாரா அண்ணா எங்க அண்ணன் தெரியும் எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு ஒரு மான் வேட்டையே மீனா புடிச்சிற ஆளு எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு அண்ணன் தெரியும் தர்மம் குறிப்பு தெரியும் அவரா உண்மையிலே ஒரு மான புடிச்ச ஒரு மான் வலையில போச்சுட்டாங்க சரியான ஆம்பளை சொல்லும் அண்ணே என்ன ஒண்ணு நீ ஆம்பளதானே என்ன ஒண்ணு இந்த பாய் பாயிலாடி செவனாமாயா உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் அவர் வேற நோக்கத்துல அலையிறார் போயில கையா பிடிக்கலாம் கால பிடிக்கலாம் வேற வந்து பிடிக்கிறான்னு அதனால கொஞ்சம் தள்ளி சரி அண்ணே இங்க வாங்க நமக்கு யார் வந்தாலும் நம்ம இடத்துக்கு பசியில வந்தா என்ன செய்வோம் தேடி தினமும் கொடுப்போம்ல அவங்க ஒரு பேர் தேட வந்து நக்க சொல்லுவான் அண்ணே என்ன சொல்ற செய்யல நீ அப்படி என்ன செய்யறீங்கன்னா நீங்க விறுவிறுன்னு போய் அந்த வேலையை செய்யுங்க யார் வந்தாலும் நம்ம பசியில வந்தா சாப்பிட்டு சாப்பிடுங்க என்ன பண்ண போறீங்க அவரை நான் மாடு வல்லேன்னு அவர் நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லை மாடு வல்லேன்னு சொல்லிட்டு அண்ணா உங்க பின்னால நான் பின்னாடி போறதுக்கு உங்களை எப்படி நான் தனியா விட்டு போறதுக்கு ஐயோ அப்படி ஒரு பத்தியா தோழி பத்தியா என்ன எப்படி போக மனசே வரல அப்ப நான் கூட அவர் எவ்வளவு பெரிய குண்டா இருக்கிறாரு நீங்க ஒல்லியா எனக்கு பயம் அடைஞ்சு போயிருக்கமா அதனால சரி அப்ப நான் தோழி எனக்கு கவனமா வச்சுக்கிறோம் பக்கத்துல அவர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் உட்கார்ந்து இருந்து பாத்துக்கிட்டேன் சும்மா இருந்தா கூட தெரியாது ஒரு விளக்க கையில உடைச்சுக்கிட்டு எனக்கு தான் தெரியுது சரி ஏன்னா நாளை பின்ன நீங்க வெளில போயிட்டா அவங்க உட்கார்ந்து பார்க்க போறானா நீங்க என்ன ஓரமா போயிருக்கேன் வள்ளியம்மா நீங்க எப்படிலாம் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்க போய் பண்ணுவாங்க எங்க அண்ணன் மானத்தை நில்லுனா நிக்கி ஆமா ஆமா அதனால வந்தார மாணவர்கள் செந்தமிழ் நாட்டு தமிழ் செல்வியர்கள் இந்த செந்தமிழ் நாட்டு தமிழ் செல்வியை வந்திருக்கின்றேன் தாங்கள் யார் எதுக்காக வந்திருக்கிறீங்க என்ன விவரம் அப்படின்னு எங்க அண்ணனும் தோழியும் எடுத்து கூறினாலும் தாங்கள் யார் எதுக்காக வந்திருக்கிறீங்க என்ன விவரம் அப்படின்னு எடுத்து கூறுங்கள் பார்ப்போம் கூடுதல் சொல்லக்கூடிய கொத்தமரின் நலநலத்தான தமிழ்மொழி பொய்மாற்று முன்மொழி வேதவர்த்தனை வேட்டைக்கார வேண்டுகோள் செகமரத்தான் பின்னும் ஜீவமரத்தான் உபமரத்தான் நெஞ்சில் உற்பமான அஞ்சலிட்டான் சொல்லக்கூடிய அஞ்சல் தன்மையை நெஞ்சிலே தியானம் செய்து பெற்றோர் வழங்கி வேட்டைக்காக காட்டிக்கொண்டு காட்டுக்கு வந்து காலாமாச்சு வேட்டைக்கான விலங்கு இல்லையே அது இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தோடு இந்த சமயத்தில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய மாநிலத்தை பார்த்து பார்க்கின்ற போது ஏற்பட்டது இனமுறையாக போய் வானத்தில் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட நட்சத்திர மத்தியிலே எப்படி நிலா பிரகாசிக்குமோ அதை போல நான் கண்டு இந்த வான்மூலத்தை மத்தியிலே அழகான இளமையான பாதிப்பான இந்த பெண்மானை பார்த்து இந்த மாலை பிடிக்கணும் கட்டி அடைக்கணும் கட்டில் கொண்டு போகணும் முத்தங்கள் கொடுக்கணும் மொத்தமும் மாலை கொடுக்கணும் அப்படி நோக்கம் மாலை முன்னும் பின்னும் பார்த்தேன் அழகா இருந்தது ஓட விட்டு பார்த்தேன் அந்த அசைவு எவை கவர்ந்தது மான்மோடியின் முன்னே நான் ஓடுற பின்னே இடையிலே உன் அண்ணன் எடுத்த சமத்தோலை மாறாகப்பட்டது திணை சோழ குழந்தைக்கு திணை சோழ குழப்பமான நான் பிடிக்கிறப்பனா சோலை வாசல நீங்க திறக்கணும் நான் உள்ள போகணும் மாலை பிடிக்கணும் இருந்தாலும் சோலைக்குள்ள போன பெருமை படைப்பாலே உயர்வானம் இதன் கொண்டவன் பலத்தாலே பல கலைகள் உருவாக்குவான் படைப்பாலே உயர்வானம் இதன் கொண்டவன் பலத்தாலே பல கலைகள் உருவாக்குவான் உனைப்பாரவே
வாழ்ந்த பெருமதி. பொதுவாக ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பதாக வரலாறு உண்டு, இலக்கியம் உண்டு, புராணங்கள் உண்டு, இதிகாசங்கள் உண்டு. ஆனால் எந்த பெண்ணாவது ஒரு ஆணுக்காக செங்கல் நட்டு வைத்தாரா என்பது சினிமா பாடல்கள். உன்னை எடுத்த படத்துல பெண்களை நம்ப கூடாது அப்படின்னு ஒரு பாடல் உண்டு, பெண்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் உண்டு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய தவறிவிட்ட காரணத்தாலே ஜாஜகான் கண்டார் காதல் மனைவிக்காக கிபி 1700 தாஜ்மஹால். ஆனால் காதல் கணவர் பீமதேவருக்காக 1054 இன்றைய குஜராத் மாநிலம் படான் மாவட்டத்தில் பீமதேவர் சொல்லக்கூடிய காதல் கணவருக்காக பசுமதி என்று சொல்லக்கூடிய பெண்மகள் கட்டி வைத்துள்ளார். கிணற்று கோயில் பெருமை. ஒரு பெண் ஆணுக்காக கட்டிய கோவில் உண்டு. அதே நேரத்தில் தன்னுடைய 16 வயதிலே உயிரை தியாகம் செய்து இந்திய தேசத்துக்காக நாமெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய இளஞ்சிவப்பு வெள்ளை பச்சை என்று சொல்லக்கூடிய மூவர்ண கொடியை தேசத்துக்காக அர்ப்பணித்த பெருமை ஒரு தமிழக பெண்மணிக்கு உண்டு. அருகாமை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி பக்கத்திலே பிள்ளையாடி வள்ளியம்மை பிள்ளையாடியை பூர்வம் பெற்று தென்னாப்பிரிக்க நாட்டிலே குடியேறி அன்றைய இனப்போரில் கலந்து 16 வயதிலே உயிர் கொண்ட பெண்மகள் வள்ளியம்மை. அந்த பெண்மகள் மூலமாக இந்திய தேசத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேசிய கொடி அங்கே தேசத்துக்கு உறுதுணையாக இருந்த பெருமை பெண்ணுக்கு உண்டு. தேசப்பிதா தேச தந்தை மகாத்மா சொல்றோம். அப்படிப்பட்ட தேசப்பிதாவை உருவாக்கிய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்கள் சான்று காட்டாமல் மாடப்பிடிக்க அனுமதி கொடுத்தா போதும் கையால அன்பு பிரியா அரவணைப்பு பிரியா பிடிக்க முடியும். நீங்க நோகாம குடிக்க வந்திருக்கீங்க. அது சரிங்க. இவங்க சொல்றாங்க என்ன சொல்ல பாரு எப்படி பாருங்க. அவங்க வந்து சின்ன பையன் பண்ணா எதுக்காக சோழர்கள் தாங்க பண்ணா பள்ளி சிறுவர்கள் பந்து விளையாட அடிக்கிற பந்து எல்லைக்கோட்டு உள்ள இருந்துச்சா அதை எடுத்துக்கலாம். எல்லைக்கோட்டு பின்னாடி பல்வேறு கட்டிடங்கள் உண்டு, வீடுகள் உண்டு. அதை அடிக்கிற பந்தாகப்பட்டது அது 6 பந்தா மாறிச்சு அப்படின்னா அடுத்த வீட்டோட விடுவோம். அதே மாதிரி இந்த மாடு உங்க இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப அந்த பந்து வாங்குறதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான், வீட்டுல யாரும் இல்லைன்னா சோறையை கொடுத்தான். ஆள் இருந்துச்சுன்னா அம்மா என் பந்த கொடுங்க எடுத்து கொடுங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த இடத்துல மாடை விட்டு மாடு உள்ள வச்சு ஆளு இல்லைன்னா நேரம் வந்திருப்பேன். மாடை தேடி வந்து உட்காந்து தடுத்தாரு. அப்ப ஆள் இருக்கு. ஆள் இருந்தா முறையான தகுந்த அனுமதிகள் கொடுக்கிறதா மரியாதை. எப்பவுமே மரியாதையை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. நல்லா பேசுறீங்க, நல்லா பேச கத்துக்கிட்டீங்க, விவரமா பேசுறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா அழகாம இருக்கிறீங்க. ஆனா கோட்டை விட்டு முடியலங்க. எதுக்குமா கோட்டை விட்டு? நோகாம நொங்குடிக்கிறீங்க. ஒரு ஆள் எது கோட்டை விட்டு? நோகாம நொங்குடிக்கிறோம்னா எப்பயுமே உழைச்சாலே சாதாரண
வளர்ந்து உயர்ந்தாடணும் ஆசைப்பட்டார். அம்மா என்னை விளையாட்டு கொண்டு சேர்த்து விடுங்க தம்பி, கால முடியலையே ஒன்னால் முடியுமா என்று தாய் எழுப்பிய சந்தேகத்தை முடித்து வைத்து விளையாட்டு போட்ட காலங்களையா இந்திய தேசத்துக்காக பாரா ஒலிம்பிக் போட்டி 2 முறை, 1 முறை தங்கப்பதக்கம், 2வது வெள்ளிப்பதக்கம் பெற்று பத்மபூஷன் விருது பெற்று சேலம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து தங்க மாரியப்பன் தமிழகத்துக்கு பெருமை. ஆக ஊனமுற்ற வாய்வன் அங்கே ஏற்பட்டது தைரியம், தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை. வென்றால் வெல்வார். வென்றால் வெல்வார். உங்களால முடியும். முடிய முடியாம இங்க வந்து நிக்கிறியோ? இங்க பாருங்க ஒரு சிலருங்க எதுலயுமே கண்ணால காண்பதுமே காதால கேட்பதுமே தீர விசாரிப்பதுமே. நீங்க தீர விசாரிச்சு வந்திருக்கீங்க. தீர விசாரிச்ச வந்து இங்க வந்திருக்கீங்க. உங்க விட்டு போல நீங்க எங்கே விட்டுட்டீங்க? அதை விட்டு ஏன் வந்து இங்க தான் நிக்கிற அப்படிங்கல? மானுக்காக ஆசைப்பட்டாங்க. யாரு? சீதா தேவி ஆசைப்பட்டா. என்ன ஆச்சு நிலைமை? சீதா தேவி ஆசைப்பட்டு கணவர்கிட்ட கேட்டாரு. என்ன கேட்டாரு? எனக்கு மகன் அழகா இருக்குங்க. ஏங்க உங்களை தாங்க மகன் அழகா இருக்கு. மனைவி சொல்லி தாரக மந்திரம் மனைவி கேட்டாலே அவளுக்கு கொடுக்கிறது ஆசை. அதனால ராமன் எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த மகனை கொடுத்துக்கணும் ஆசை. மனைவியை சமாதானப்படுத்தணும், மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டியது தலையாய கடமை கணவனுக்கு உண்டு. இதெல்லாம் வெக்கமா இல்ல? இதெல்லாம் வெக்கமா இல்ல? பொண்டாட்டி கேட்டால தெரியுமில மாயமான மானே, அப்படி தெரியுமில அவருக்கு. அப்புறம் ஏன் அந்த பொண்டாட்டி கேட்டவன் விரட்டிட்டு போனாரு? விரட்டிட்டு போனார்ல? விரட்டின மானுக்காக வெம்பப்பட்டு வேதப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனை பண்ணார்ல? அவர் மான விரட்டி போனாரு. ராமன் சொல்ல பொண்டாட்டியை சிலை எடுத்தாரு. அது மாதிரி நீங்க மான விரட்டி இங்க வந்து சொல்லி நீங்க வேற இடத்துல விட்டுவிட்டு இங்க வந்து நீங்க மானுக்காக ஆசைப்பட்டு வந்தது நல்லா இல்ல. ஒரு போலீங்க இல்ல. கட்டிய மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க வேண்டியது தலையாய கடமை கணவனுக்கு உண்டு. மகாபாரதத்துல ஒரு பூவை கேட்டு ஆசைப்பட்டான். ஐயா பீமன் இந்த சவுந்தி பூவை தேவை, இதை கொண்டு வாங்க. யார்கிட்ட கேட்டா? பீமனாகப்பட்டவன் கேட்டா மனைவி. ஆனா என்ன பண்ண மனைவி கேட்டாலே நோக்கத்தோடு போனால போன என்னாச்சு? போகின்ற வழியிலே ஒரு கிழட்டு குரங்கு, என்னது கிழட்டு குரங்கு, அப்படியே எங்க சொல்லுங்க? வயதானே ஒரு கிழட்டு குரங்கு வருகிறது. இவன் நினைச்சா பாவம் வயசான சாதாரண விட்டாதானே வயசான குரங்கு நம்ம எவ்வளவு பலசாலி வாழை தூக்கி போடலாம் நினைச்சா போட்டா முடிஞ்சா முடியல. காரணம் யாரையும் அசாத்தியமாக ஏளனமாக இழிவாக நினைக்க கூடாது. இவன் பலசாலியா இல்லையா, நீ பலசாலியா இல்லையா என்பதை பேசி பார்த்தது. ஓ பேசி பார்த்தா தெரியும். அதனால நான் வசக்கங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க சொல்றீங்க. பாம்பள பொம்பள சொல்லிவிட்டு அதனால பொண்டாட்டி சொல்லிவிட்டு அதனால புருஷன் கேட்டார் அப்படின்னு. பொண்டாட்டி சொன்னா இல்ல ஏங்க உனக்கு வெக்கமா இல்ல? நீ நான் ஆம்பள கதையில சொல்றீங்க. ஏங்க எங்க இங்க இருங்க இப்படி பண்ணலாம் ஈடு பண்ணத்தான் வந்திருக்கேன். இல்லன்னா சர்வ பூஜை இறங்கிடுவேன். பண்ணத்தான் வந்திருக்கேன். என்ன பண்ணு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணணும்? நீங்க கேள்வி கேட்கறது கொடுப்பா இல்ல தெரியாம கேட்கிறேன். அப்படி பொண்டாட்டி சொன்னா ஏங்க உங்களுக்கு வெக்கமா இல்லைங்க? அடுத்த பொண்டாட்டி மேல ஆசைப்படலாமா? என்ன விட உங்களுக்கு என்ன பொண்டாட்டி? நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன். அதை விட்டு கூட இன்னொரு பொண்டாட்டி மேல ஆசைப்படுறீல? அப்படி பொண்டாட்டி சொன்னா இல்ல கேட்டா ராவணேஸ்வரன் மண்டாவரி சொன்னா எவ்வளவுதான் சொன்னா கேட்கல. சீதைய சிறை எடுத்தா நிலைமை என்னாச்சு? அது மாதிரி பொம்பளை போய் சொல்ல மாட்டோம்ங்க. சரி தூக்கிட்டு போனால சரி இப்படி இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சு, உங்களை பிடிச்சிருச்சு, உங்களை தூக்கிட்டு போறேன். இருங்க என்னை பிடிச்சிருச்சு. உங்களை தூக்கிட்டு போறேன். ஒரு பொம்பளைய தூக்கிட்டு போறவங்க எதற்காக? அந்த பெண்ணை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் ஆசைப்பட்டு தூக்கிட்டு போன சீதையை எதற்காக ராவணன் தொட முடியல? எப்படி தொட முடிச்சா? அவனோட அனுமதி இல்லாம தொட முடியாது. ஆக காரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். என்ன காரணம்? ராவனுடைய ஒன்று விட்ட பங்காளி குபேரன், இந்த குபேரோட பிள்ளை நலகுவரன், இந்த நலகுவர மனைவி புஞ்சிகேசரி. ஆக ஒண்ணு விட்ட மருமகளே ஒரு காலகட்டத்துல தொட போயிட்டா. பார்த்தா நேர பிரம்மண்ட அம்மையா இந்த ராமனை தொல்லை தாங்க முடியல, எங்களை காப்பாத்துங்க. அப்பதான் பிரம்ம கொடுத்தாரு. ராமா எந்த ஒரு பெண்ணை தகுந்த அனுமதி இல்லாம தொட்டா ஒரு தலை வெடிச்சிடும் என்று பிரம்மன் கொடுத்த சாபம். ராவணே சீதை தூக்கிட்டு போனாலும் தொட முடியல, அங்கே தடுத்தது சாபம். நல்ல பேசுறீங்க. அப்படி பேசுறீங்க. இப்படி எல்லாம் அட்டை தரித்திரமா காலகட்டத்துல எந்த பொம்பளை கூட நடிக்க மாட்டாங்க. இப்படி அட்டை தரித்திரமா பேசுற காலகட்டத்துல அதனால மாணிக்க வழியில ஒரே மாதிரி சொல்ற மாதிரி கையாளுங்க வருங்க. கால போகுதே காமர் கேட்டு போனதே
வெற்றி பரிசு கொடு. என்ன பண்ணி உலகத்துல தகுந்த காரணம் உண்டு. காரணம் சொன்னா கதையை மாறிடும். ஆக நல்லதொரு வெற்றி பெற்று அதற்கு பரிசு போடலாம். ஏற்கனவே வீட்டில் ஒரு மான் இருக்கு. ஒரு மானை தனியா வைக்கலாமா? வைக்கக்கூடாது. இவளை தனியா வைக்கலாமா? அந்த மான்குட்டி தனியாக ஏங்கிடும். ஏற்க வைக்கலாமா? ஒரு ஆண்மகன் செய்யக்கூடாத தவறு தன்னுடைய இணையாரை ஏங்க வைக்க கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆமாங்க. அந்த மான்குட்டி ஏங்கிடும். அதனால இந்த வாழை பிடிச்சு அதற்கு இணையா துணையா வைக்கிற ஆசை. ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இன்னொருத்தர் கூட நுழைஞ்சாவே பிரச்சனை. ஒரு மான் இருக்கவரை இந்த மானை கொண்டுச்சா எப்படி பிரச்சனை வராதா? என் செல்லத்துக்கு மேலும் ஒரு செல்லமா செல்லத்தோட செல்ல சேரணும். செல்லத்தோட தான் சேரணுமா? சரி மான் சொல்லல. மான் எதுக்கு ஆசைப்பட்டு இருக்கீங்க? பொதுவாக பஞ்சத்துக்கு போயிட்டு பரம்பரை வேலைக்காரங்க ஒரு பஞ்சத்துக்கு போயிட்டு ஒரு மானை பார்த்து தேவைப்படக்கூடிய உணவுக்காக கறிக்க ஆசைப்படுறான். ஒரு முனிவர் ஆசைப்படுவார். என்ன காரணத்திற்காக? தவம் செய்வதற்காக மாடு தோலுக்கு ஆசைப்படுவார். ஆனால் எந்த ஒரு ஆசை இல்லாமல் பற்றாசை இல்லாமல் இந்த மானை கைப்பிடியாக அன்புப்படியா அரவணைப்புப்படியா அப்படிங்கிறத என்னோட நோக்கம். ஆக பல வச்சு கொடுத்திருப்பேன். பலையில வந்த மாடு கால் குணமாயிரும். சிலை வச்சு கொடுத்திருப்பேன். பாவம் சிலையை பார்த்து ஏமாந்துடும். குழி வெட்டு கொடுத்திருப்பேன். குழிக்குள்ள தாங்கமா அம்பு வச்சு கொடுத்திருப்பேன். இதுல குத்துனா என்ன ஆகும்? இந்த மான் மேல பட்டா காயம் ஏற்பட்டுரும். எந்த விதமான சேதாரமும் சாயும் இல்லாமல் அன்புப்படியா அரவணை பிடிக்கிறியா அப்படிங்கிற நோக்கம் இருந்தால் சட்டப்படி பார்க்க போனா ஒரு சட்டப்படி பார்க்க போனா இந்த குட்டி நான் துரத்தி வந்த வெட்ட குட்டி எனக்கு தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தம். அட என்னம்மா 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 என்னை நீ செய்கிறேன். என்னம்மா எனக்கு கேட்கிற எதையோ பேசி பார்க்கிற. என்னம்மா என்னை கேட்கிற எதாத பொண்ணுக்கு பேசுற. கண்ணால மான காட்டு வாங்கம்மா. கண்ணால மான காட்டு வாங்கம்மா. கண்ணால மான காட்டு வாங்கம்மா. அழகே பொன்னாக கொடுக்க நீ வரணுமா வரணுமா. பொன்னாக கொடுக்க நீ வரணுமா.
பின் விளைவுகளை முன்னமே நினைக்கக்கூடிய விளைவை பெற்றுக் கொண்டு மானம் கொடுக்க அனுமதி சிறந்து பிரம்ம முகூர்த்தம் எங்க அண்ணன் சொல்றேன் அந்த இடத்துல மான் தான் குடிச்சிட்டு போங்க 80 வயசுல ஒரு மான் குடிச்சிட்டு போங்க உன் அண்ணன் நினைச்சா உன்னை கட்டி தூக்கிட முடியும் உன்னை கட்டி தூக்கிட்டு போக முடியும் ஆனால் நல்ல அனுமதியோடு உன்னை தூக்கி கட்டி போட்டு உன் இடத்துல வந்துருவேன் ஆனால் மாற்றாந்தோட்டத்துல அனுமதி இல்லாம போனா அது ஆண்மைக்கு அழகு தகுந்த ஆண்மகனாக ஆண்மையோடு வீரத்தோடு மரபனா போட நினைக்கிறேன் மாற்றான் தோட்ட மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படி சொத்தாதான் கேட்டுவாங்க எங்க அண்ணனுடைய வளர்ப்பு எப்படி தெரியுமா வழியில நடந்தா எடு உடைய வந்தா குடு அந்த உடம்பு கேட்கலையா உடைய குடுது எந்த உடம்பு அந்த யாவத்துல இருக்கிறீ அங்க போற யாவத்துல இருக்கிறீங்களா அதெல்லாம் மாடு வடையில ஒரே வட்டம் சொல்லிட்டு என் வேலையை முடிச்சு போயிட்டே இருக்கணும் அவ்வளவு இதுக்கு மேல அப்புறம் இந்த இடத்துல நின்று வச்சுங்களேன் ஒருத்தையா கூப்பிட்டேன் என்னை பத்தி ஒரு தெரியாத ஆளை பத்தி எல்லாம் விடக்கூடாது மறுபடியும் சொல்றேன் உன்னை தூக்கி கட்டி போட்டு உன் இடத்துக்கு நுழைய முடியும் ஆனா அப்படி செஞ்சா ஒரு ஆண்மகனுக்கு அழகு கிடையாது அதுக்குதான் மறுபடியும் அம்மா இடத்துக்குள்ள நீ விடு உன் இடத்தை திறந்து காமி உன் இடம் எப்படிப்பட்ட காடு மேடு பள்ள மேலானாலும் என்னால சமாளிக்க முடியும் நீங்க இடத்தை காமிச்சா உள்ள போய் மேடு அதாவதுமா அந்த விழுந்தியான்னு வச்சுக்கிறேன் எவ்வளவு பள்ளமா இருந்தாலும் சரி செய்யக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு அவர் கட்டி போட்டுட்டா போவார் உள்ள திருப்தி இருக்காது
காக்காத கானகத்தே நின்றுள்ளாரோ காயாத கானகத்தே One
ஒரு மானுக்கு பிதிக்கி பார்க்கணுமா இது ஒண்ணு புடிச்சு பார்க்கணும் கேட்கிறாரு. ஒரு பெட்டிக்கார பாட்டுல பிள்ளை உண்டு. என்ன பிள்ளை உண்டு? என்ன அப்படி கேட்கறா வள்ளின்னு சொல்றீங்க. அதனால அண்ணே வந்தாருல்ல. ஆமா அண்ணே அவர் இன்னைக்கு எடுக்க பார்த்தாருல. பத்திரம் உசரம் போயிட்டார்ல, பாதுகாப்பா போயிட்டார்ல. அண்ணேன்னு சொன்ன பாருங்க. அவர் கெடுக்க பார்த்தாரு, அதுக்கு முன்னாடி தங்கச்சி கெடுத்துருச்சு அவரை. அண்ணே இல்லண்ணே தங்கச்சி அண்ணே சொன்னா உங்க பேர் மட்டும் ஒளிய போயிட்டாருண்ணே. ஏன் பேர சொல்லியா? ஆமாண்ணே அதனால அண்ணே சாமி விடுமாண்ணே. தனி மலவே தாங்களுக்கு வேண்டிய வரும். முருகா எனக்கு இரு வர வேண்டும். என்ன வரும்? எனக்கு தாரத்துல 2ஆம் தரம் இருந்தாலும் எனக்கு முதலிடம் வேணும். அடுத்த என் அண்ணனுக்கு தோழிக்கும் நான் மக்கள் நல்லா சேர்க்கிறேன். நிச்சயமாக உலக மக்களும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் என்பவர்கள் தாங்களுக்கு முதலிடம் முதல் தரம் வலதுபுறம் இந்த நாட்டு முதலும் 16 செல்வம் பெற்று சீரும் சிறப்போடுவார்கள். உன்னுடைய சகோதரன் நீண்ட ஆயுளோடு சிறப்போடு மனைவியோடு வாழ்வார். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணம் வருவேன் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணம் வருவேன் இந்த பூமியில் ஜீவனாயே சிவகுருநாயகனே, சித்த பூமியில் ஜீவனாயே சிவகுருநாயகனே, சிவபுராணி கோட்டிலுங்கரணே சிந்தை கொடியே அண்ணாமலை சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவஞானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணம் வர வேண்டும் புன்னாரேயனே. இறைவா உரையின்ற தேவார பாட அந்த ஞான வருகை மனக்குள்ள இறைவா உரையின்ற தேவார பாட அந்த ஞான வருகை மனக்குள்ள காணும் நிலை மாறாமல் காப்பவன் நீதானே, வாழ்வழி சொல்பவனே வல்லல்
மலையாய் கட்டி உன்னையால் தோன்றும் சுடரோனே. அண்ணாமலையின் திசையோனே சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவஞானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. நான் தினந்தோறும் எண்ணம் வர வேண்டும் சித்தர் பூமியின் ஜீவனாய சிவகுருநாயகனே. சித்தர் பூமியின் ஜீவனாய சிவகுருநாயகனே. சிவபுராணனே போற்றிடும் கரணே சிவை மொழி அண்ணாமலை. சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவஞானம். சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவஞானம்.